2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கிற ஜெயிக்கா? உங்க ஆதரவு யாருக்கு? 26 திமுக, அதிமுக, விஜய் தாவேக்கா இருக்கு. விஜய். எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அதனால இந்த வாட்டி வந்து விஜய் வந்தா எங்களுக்கு நல்லா இருக்கு. நாங்கள் நாடக கலைஞர்கள் இங்கே எல்லாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவதாரப்பட்டி வெங்கடேஷ் அம்மா நாங்கள்லாம் நாடகத்தில் கூட எல்லாம் விஜய் தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர் தான். ஆனால் ஆட்சிக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் வர்றது நல்லா எங்களுக்கும் அதே பேச நல்லா விஜய் வந்தால் தான் பிடிக்கும். வேறு யார் நாங்களும் அதே தான் விஜய் வந்தால் நல்லா இருக்கும். அவர் சொன்ன மாதிரி நாங்களும் அவரு ஒரு கூத்தாடி, நாங்களும் கூத்தாடினா ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. அது போல அவரு சொன்ன வார்த்தை வந்தால் நல்லா எங்களுடைய கலையாகப்பட்டது உயர்ந்து வரணுன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசை. அவரு வந்து அந்த ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி கூத்தாடி பேசி யாரோ ஒரு கேவலம் பேசியிருக்கிறாங்க. எங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு. ரொம்ப நல்ல மகிழ்ச்சி. அவருக்கெல்லாம் நாங்கள் நல்லா ஓட்டு போடுவோம். உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக, தாவேக்கா, விஜய் புதுசா வந்திருக்காரு. உங்க ஆதரவு யாரு? நம்ம அவ்வளோ அர்த்தப்படி இல்லைங்க. நம்ம எல்லாம் அவ்வளோ அர்த்தமும் இருந்தால் தான் பரவாயில்ல. நம்ம இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அது இப்போ இவங்க ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்களா? அப்படி இல்லைங்க. யார் செஞ்சால் நம்ம உழைப்பு நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க, இன்றைக்கி 100 ரூபா சம்பாதிச்சா தான் நம்ம வீட்டில் கொடுப்போம். யார் அவங்க உட்காந்தா இவங்க உட்காந்தா யாரும் நமக்கு உதவி செய்கிறவங்க யாரும் இருக்குது. பாருங்கள், பிளாட்பாரத்தில் உட்காந்துக்கிறோம். யார் 100 ரூபா சம்பாதிக்குமோ நீங்கள் குடும்பம் நடக்கும். அவ்வளோதான் நம்ம பொறுப்பு. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு எப்படியோ அப்படிங்கிறேன். நீங்கள் 500 ரூபா சம்பாதிச்சா தான் நம்ம வீட்டுக்கு. வேறு எதுவும் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. வேறு எதனா வருமானம் இருந்தாரா இல்லை பசங்களுக்குள்ள நம்மளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம உழைச்சா தான் நம்ம கொண்டாடி நம்ம பார்க்கணும். அந்த உழைப்பில் நம்ம இருக்கிறோம். யாருடைய உழைப்பும் இல்லை, பசங்க உழைப்பும் இல்லை, ஜனங்க உழைப்பும் இல்லை, யாரும் இல்லை. ஆட்சியில் வந்து யாரும் ஆட்சியில் வந்து 1000 கொடுக்குற 2000 கொடுத்து யாரும் உதவி செஞ்சோம் யாரும் இல்லை. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தெரியுதுன்னா 26ல் உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிக்கு எதனால? மக்களுக்கு நல்லதாக செய்வாங்க. எல்லாருக்கும் வந்து நல்லபடியாக பரவாயில்ல, சொல்லுங்க. அவங்க யார் பிடிக்கும் அது ஓட்டு வந்துச்சு? எதனால? உங்க டிவிக்கு. எனக்கு டிவிக்கு. எதனால? புதுசாக ஒரு மாற்றம் புதுசாக ஒன்று பண்ண அந்த ஒரு ஐடியா. விஜயை பிடிக்கும், அதுவும் ஒன்று இருக்குது. பட்டு புதுசாக ஒரு சேஞ்சிங் ஆகட்டும், ஏதோ ஒரு அலைன்ஸ் சேஞ்ச் ஆகட்டும். ஒரே யூனிஃபார்ம் மாதிரி அவங்க நானும் ஒரு 5-6 ஓட்டு போட்டிருக்கேன். யூனிஃபார்ம் மாதிரி தான் லைஃப். ஏதோ ஒரு சேஞ்சிங்காக லைஃப்பில் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆகி எதனா பண்ணுறாங்களா இல்லை எல்லாம் சேமா? பண்ணுறவங்க இப்போ ரன்னிங்கில் இருக்கவங்க இப்போ கூட பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். ஒன்றும் கிடையாது. பண்ணுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் ஏதோ ஒரு மாற்றம், ட்ரெண்டு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நாலேஜ் வந்த பொலிட்டிஷியன் யூத்து கொஞ்சம் வந்தாங்க. இந்த காலத்து ஜென்ரேஷன் வந்தாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, 26ல் உங்க சப்போர்ட் யாருக்காங்க? டிஎம்கே, டிவிக்கு? இல்லை, உங்கள் ஒப்பீனியன் எதாக இருந்தாலும் நாங்கள் டெலிவிஷன் 38 யூடியூப் சேனல். தமிழ்நாட்டில் சிறப்பாக ஓரளவுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல ஒரு ஆட்சி நடந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் வேறு கட்சி தான், நாங்கள் ஒரு பேரவைக்காரங்க தான். இருந்தாலும் ஆட்சி நல்லா ஓரளவுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் மோசம் கிடையாது. யூபி, மத்திய பிரதேஷ், பீகார், உத்தரகாண்ட் இந்த மாதிரி வந்து மோசமான ஒன்றும் கிடையாது. சிறப்பாக தான் நடந்துட்டு ஓரளவுக்கு. இருந்தாலும்
கீழ்வு மேல் கீழ்த்தன்மை மேல்தன்மை இல்லாமல் எல்லாரும் சரிசமமாக ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறவங்களெல்லாம் எதுவுமே பண்ணல. ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் அப்புறம் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு நிறைய பிரச்சனை இருக்கு. மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தமிழ்நாடை நீங்கள் சொல்கிறீங்க. குஜராத்தில் எத்தனை கேஸ் இருக்குது மகளிர் மேலே? காணாம போன பெண்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? குஜராத்தை குஜராத் அதை எடுத்துக்காட்டீங்க. நீங்கள் குஜராத் மாடல்ன்றீங்க. குஜராத் மாடல் என்ன இருக்குது இன்னைக்கு? எல்லாம் நீங்கள் அமெரிக்கா பிரசிடென்ட் வரும்போது எல்லாம் போட்டு மறைச்சி வச்சுக்கிங்க. நீங்கள் மாடல்ன்றீங்க குஜராத்துக்கு. காமராஜர் பீரியடில் வந்து சுதந்திரம் பெற்ற நாள்லேருந்து அந்த நேரத்தில் பீகார் தான் முன்னிலை மாநிலம். அந்த நேரத்தில் காமராஜர் வந்தார், பள்ளிக்கூடங்களை சிறப்பாக செஞ்சார். அதுக்கு பின்னாடி கலைஞர் வந்தார், சிறப்பாக செஞ்சார். எம்ஜிஆர் வந்தார், சிறப்பாக செஞ்சார். ஜெயலலிதா அம்மா வந்துச்சு, அதுவும் சிறப்பாக செஞ்சாங்க. இப்போ ஸ்டாலின் ஐயாவும் அவங்கள விட சிறப்பாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் செய்யாமல் கிடையாது தமிழ்நாட்டில். இது பாலியல் கொண்டு ஓட்டுறது எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது. மறைக்கப்பட்டது ரொம்ப இடத்துல மறைக்கிறாங்க. ரொம்ப இடத்துல வந்து வெளியே காட்டுறதில்ல. ஆட்சிக்கும் அவங்களுடைய இதுக்கும் ப்ராப்ளம் அப்படி இது இப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவல்துறை ஓப்பனாக போய் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ அந்த குற்றங்கள் ரொம்ப அதிகரிச்சிருக்குல்ல, அதை பற்றி சொல்ல வராங்க. இதுக்கு முன்னாடி விட இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்றது அது நடவடிக்கை. இதுக்கு முன்னாடி வந்து மறைச்சாங்க, அது எடுக்கக்கூடாதுன்னு. அது வந்து உள்ளுக்குள்ளேயே இது பண்ணாங்க. ஆனால் இது வந்து ஓப்பனாக எடுக்கிறாங்களே நடவடிக்கை. இதே ஒரு பெஸ்ட் இல்லையா? இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதே எவ்வளோ மேலே. ஏன்னா முன்னெல்லாம் எடுக்க முடியாது நடவடிக்கை, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நடவடிக்கை எடுக்கிறது தான் நல்லது. இருக்குது ஆகுதுன்னு இல்லை, இதோட பல மடங்கு எல்லா எஸ்டேட்லையும் நடக்குது பாலியல்கள்லாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காட்டுறாங்க நடந்துச்சு. நாங்கள் வந்து அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துருக்குறோன்னு காவல்துறையும் எடுத்துருக்குது நல்லா சிறப்பாக. ஒன்றும் இது பண்ணல காவல்துறையும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வந்து குறை இது சொல்ல, சட்டமும் அந்த அளவுக்கு இருக்குது, இல்லைன்னு இல்லை. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் போயிருக்குது, ஒன்றும் இது இல்லை. இதுக்கு மேலே வந்து கலவரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமு அங்கங்கே தூரத்துக்கு பார்க்குது. அதை வந்து கவர்மெண்ட்டோ காவல்துறையோ தடுத்து நிறுத்துது. அவ்வளோதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சரி, தேங்க்ஸ். ஆதரவு, அதாவது பழைய கட்சிக்காரங்களே வந்து இன்னைக்கு ஆட்சி செய்யறதுக்கு தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா, இன்னைக்கு ஒரு பள்ளி மாணவன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஆசிரியர் சொல்லி கொடுக்குறத படிக்கிறான். நாளைக்கு அவன் பெரியாரே ஒரு ஆசிரியர் ஆகலாம். அந்த மாதிரி அரசியல் செய்கிறவங்க அந்த காலத்துலேருந்து அரசியல் செஞ்சவங்க செஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி புதுசாக வந்து நனைஞ்சிட்டு நான் சிஎம் ஆகிட்டு அரசியல் பண்ணிடுவேன்னு சொல்கிறது செயல்படுமா, நடைமுறை ஆகுமா? இருக்குது இல்லைங்களா? இப்போ எல்லாருமே அவ்வளோதான், நீங்களும் அவ்வளோதான். எடுத்தோடனே நீங்கள் போய்ட்டு உங்களை டிகிரி ஹோல்டில் உட்கார வச்சாக்க நீங்கள் படிச்சிருவீங்களா? 1ஆம் கிளாஸ் வந்து அடிமட்டத்திலேருந்து போனால் தான் அது வர முடியும். தவிர எடுத்த உடனே நாம் வந்து நான் டிகிரி வாங்கிடுவேன், நான் படிச்சிருவேன், நான் இன்ஜினியர் ஆகிடுவேன்னாக்கா ஆகிற சமாச்சாரம் சொல்லலாம். செயலுக்கு நல்லா இருக்குமா? இதுதான் இன்னைக்கு வந்து நடந்துருக்கு. யார் சிறப்பாக ஆட்சி செய்கிறாங்கன்றத 25 லாஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கருத்து கணிப்பு சொல்லலாம். இப்போதைக்கு இந்த கருத்து கணிப்பு அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோ உங்கள் சப்போர்ட் யாருங்க? டிஎம்கே, டிவிக்கு உங்களால் யாரும் நல்லா பேசுவோம். உங்கள் சப்போர்ட் யாரும் பொலிட்டிக்கல் மாற்று அரசியல் அவர் யங்ஸ்டராக இருக்கார், எஜுகேட்டராக படிச்சிருக்காரு. அதனால் அதை தாண்டி மாற்று அரசியல் வேணும். அதனால் டிவிக்கே சப்போர்ட். விஜய்க்கு தான். இப்போ 2 எலெக்ஷனும் அரசியல் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. இவர் விஜய் வந்து ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு வந்தால் சொன்னாங்க. விஜய் வந்து